காலேஜில் நான் சொல்கிற விஷயத்தை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் டேல நீங்களும் ப்ரைஸ் வாங்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டெய்லி விளாக்ஸ் போகிறோம் நம்ம சேனலுக்கு ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஃப்ரைடே மக்களே, நம்ம காலேஜில் ஸ்போர்ட்ஸ் டே வைக்கிறாங்க. நம்மளுக்கு 2 ப்ரைஸ் இருக்குது ஸ்போர்ட்ஸ் டேல. ப்ரைஸ்லாம் வாங்க போகிறோம். ஸோ ஃபார்மலில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டேன். ஷர்ட் நல்லா இருந்துச்சு, பட் எனக்கு ஒயிட் ஷர்ட் போடுறதுல அவ்வளோ விருப்பம் இல்லை. ஸோ அதனால் பிளாக் கலர் ஷர்ட் போட்டுட்டு கோட்டை மாட்டிட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டேன். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணணும், அதனால் நம்மளை கொஞ்சம் சீக்கிரமே வர சொல்லியிருந்தாங்க. அதனால் சீக்கிரமாக ஃப்ரெண்ட் கேட் வெளியே போயிட்டேன். கோட்டை போட்டு நடந்து போகிற சரியான மாதிரி சொட் ஆகிடுச்சு. எப்படியோ ஒரு வழியாக வென்யூ போயிட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ப்ரைஸ் கொடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் போய் ப்ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் ப்ரைஸ் வாங்கின வீடியோ இதில் உங்களுக்கு காட்டக்கூடாது, ஏன்னா எங்கள் காலேஜ் ரூல்ஸ் படி காலேஜில் நடக்கிற எந்த ஈவெண்ட்டையும் எடுத்து சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணக்கூடாது. அதான் நமக்கு ஆக்சுவலி ஃபுல் டே காலேஜ் எப்போவுமே சாட்டர்டே தவிர எல்லா நாளும் ஃபுல் டே காலேஜ் தான் இருக்கும். நமக்கு ஆஃப் டே தான் ஸ்போர்ட்ஸ் டே ஈவெண்ட் நடக்கும். அதை முடிச்சுட்டு நம்ம திருப்பி கிளாஸுக்கு போயிடணும். கிளாஸுக்கு போயிட்டு ஒரு 2 பீரியட் பெண்டிங் இருந்துச்சு. அந்த 2 பீரியடை எப்படியே உட்காந்து கடத்தி விட்டு காலேஜில் நம்ம அவார்ட் கொடுத்ததான் வீடியோ எடுக்க முடியல. அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரெண்டு கொடுக்குற ஏதாச்சும் வீடியோ எடுத்து வச்சு இன்ஸ்டாகிராம் ரீல் போடுறது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டாக கையால் ப்ரைஸ் வாங்கியாச்சு. நம்ம கூட ஸ்போர்ட்ஸில் தான் ப்ரைஸ் வாங்கியிருந்தோம். பட் நம்ம ரூம்மேட்டுக்கு ஒருத்தவனுக்கு சரியான அறிவு போல் எங்ககிட்ட அதை காமிச்சதே இல்லை. திடீர்னு ஈவினிங் போல் வந்துட்டு டாப்பர் அவார்டை தூக்கி நீட்டுறான். நல்லா சதறிட்டேன். சரி, எப்படியோ டாப்பர் அவார்டு வாங்கிட்டேன். நம்ம ரூம்மேட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு, உங்களோட காலேஜில் ஏதாவது ஈவெண்ட் நடக்குது, ஸ்போர்ட்ஸ் நடக்குதுன்னா உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, சும்மா போய் பார்ட்டிசிபேட்டாச்சும் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் காலேஜ் லைஃப்பை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே வந்துட்டு கிடைக்காது. நீங்கள் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து ரிக்ரெட் பண்ணுவீங்க. எதனால் எப்படி சொல்கிறோம், நான் யூஜி படிக்கும்போது இப்படி தான். எந்த ஈவெண்ட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுவேன், வெளியில் போவோம், ஜாலியாக இருப்பேன். ஆனால் இப்போ எனக்கு திரும்பி பார்க்கும்போது தான் எனக்கு வந்து மெமரிஸ்னு பெருசாக ஒன்றுமே இல்லை. ஊர் சுற்றுனது, வெளியில் போனது மட்டும்தான் இருக்குது. மற்றபடி காலேஜில் என்ன பண்ணோம் ஏது பண்ணோன்றதுலாம் சுத்தமாக மெமரிஸே எதுவுமே இல்லை. இதை பிடிச்சா எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். நம்ம ரூம்மேட்ஸில் 2 பேர் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்ற சந்தோஷத்தில் நம்ம துரையா நம்மளை கூட்டு போய் மந்தி ட்ரீட் வாங்கி கொடுத்தான். மந்தியை நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டு என்னோட டே கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்த ஒரு vlogல வந்து உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.